வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பிளேனில் வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் போய் உட்காடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் எல்லாம் உட்காந்துட்டு டேக் ஆஃப்க்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஸர்ஸ், இந்த பிளேனை வந்து வடிவமைச்சது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பறக்கும்போது எல்லாமே பெருமையாக பறக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக பறக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்டோடனே ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஷாக்கு. ஐயையோ, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதா, வேண்டாப்பா, இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு, என்னோடய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு கடகடன்னு கீழே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்தோட ஒருத்தர் மட்டும் ரொம்ப காமாக உட்காந்துருந்தாராம். காமாக உட்காந்துட்டு, சார் என்ன சார், நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கீங்களா சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு, கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நம்பிக்கையாக இருக்கா அப்படின்னோடனே அவர் சிரிச்சிட்டே ஒன்றுமே சொல்லியா. பார்த்தா ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க. இவர் மட்டும் அவர் சீட்டில் நல்லா உட்காந்து கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருந்தாராம். உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரே சந்தோஷம். ஓகே, இந்த ப்ரொஃபஸர் நம்மளால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் போய் கேட்குறாரு, ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் மட்டும் பிளேனில் உட்காந்துருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேக் ஆஃப் ஆயிரும்ல, டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு அவர் சொன்னோடனே அந்த ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாராம். அப்புறம் ஒருத்தர் போய் கிட்ட போய் கேட்டார், என்ன நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னாராம், இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நான் உறுதியாக இருக்கேன், இந்த பிளேன் வந்து டேக் ஆஃபே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த கேட்டவர் ஆச்சரியமாக, அது எப்படி சார் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு அவர் வந்து இப்போ இந்த ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த கேட்டவர் கேட்டாராம், ஓ, அப்போது நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்த லட்சணம் அவ்வளோதான் இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற பிளேன் வந்து கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கும்ல அப்படின்னோடனே இவர் சிரிச்சுட்டு உறுதியாக சொன்னாராம், என்னோடய பிளேன் கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாராம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நமக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, ஏன் நம்பிக்கை இல்லை, நம்ம திரும்பி பார்த்தா நம்ம வேலையை செஞ்சோமா செய்யலையான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வேலையை நம்ம தெளிவாக செஞ்சோம் அப்படின்னா, மெயினாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தோன்னா அதனால் பல பேர் பெனிஃபிட் ஆகுவாங்க. ஓகேயா? இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளும் இனிமையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வேலையை தெளிவாக செய்யுங்க, நம்பிக்கையாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஓகேயா?